வடசென்னையின் எண்ணூர், திருவொற்றியூர், மணலி உள்ளிட்ட பகுதிகள் பெரும் தொழிற்சாலைகளின் மையமாக திகழ்கின்றன. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் காற்றில் பரவும் விச நச்சுக்கள் என அப்பகுதி மக்கள் உயிர் வாழவே ஒவ்வொரு நாளும் பெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் சென்னை எண்ணூரில் இயங்கி வரும் கோத்தாரி உரத் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் உலோகம் கலந்த நச்சு துகள்கள் புதிய பிரச்சனையை உருவாக்கியுள்ளன. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்க போனால் இப்போ இதோட பயங்கரமானலாம் இருந்திருக்குது. இதில் மெயின் விஷயம் குழந்தைங்க தான் மெயின் விஷயம். இங்கே நிறைய பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்போ இவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லும் போது அதை அவங்க ஏற்றுக்க இதாக இல்லை. அவங்களோட ப்ராடக்ட்டு, அவங்களோட பிஸ்னஸ் தான் அவங்க பார்க்குறாங்க தவிர இதில் இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டே கிடையாது அவங்களுக்கு. எண்ணூர் அருகே அமைந்திருக்கும் சத்தியவாணி முத்துநகர், தாழங்குப்பம், நடுக்குப்பம் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்குள் புகுந்திருக்கும் நச்சு துகள்களால் அப்பகுதி மக்கள் தங்களின் நிம்மதியை இழந்து தவித்து வருகின்றனர். காற்றில் கலந்திருக்கும் நச்சு துகள்களால் மூச்சுத்திணறல், இருமல், நுரையீரல் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்வாய்ப்படும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. இந்த கொத்தாரியிலேருந்து வர இந்த புகையினால ரொம்ப சின்ன பசங்களாம் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சுவாசம் விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நார்மலாக அந்த சளி வந்தால் கூட அந்த வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வருது. இப்போலாம் பழைய ஜென்ரேஷன்லாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த வீசிங் ப்ராப்ளம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது இதுலேயே மனுஷனோட வாழ்க்கை 40 வருஷம் 50 வருஷம் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த புகையினால் நாங்கள் 40 வருஷம் 30 வருஷம் கூட எங்களால் இருக்க முடியாது போல். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிப்புக்குள்ளாகி வரும் நிலையில் அது தொடர்பாக தமிழக அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் அளித்த புகாரோ கிடப்பில் போடப்பட்டுள்ளது. வேறு வழியின்றி அப்பகுதி மக்களே நச்சுத்துகள்களை சேகரித்து நடத்திய பகுப்பாய்வில் பல அதிர்ச்சியளிக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்போ இந்த மருந்து நாங்கள் எவ்வளோ வாட்டி தான் போராட்டம் பண்ணாலும் அவங்க பாட்டுக்கு விட்டுன்னு தான் இருக்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு ஒரு மனுஷாளுக்கு ஒரு இதே கிடையாது. எல்லாமே இங்கே அதனால நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கையாக தான் போயின்னு இருக்கிறோம். சம்பாதிக்கிறது ஒரு பக்கம்னா நாங்கள் செலவு பண்ணது தான் அதிகமாக ஆகுது இங்கே. அதனால எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேது. நாங்களும் எத்தனை வாட்டி தான் போய் கேட்குறது. கேட்டு 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 வரோம். நைட்டில் விட்றாங்கோ, ஒரு நேரம் பகலில் விட்றாங்கோ. குடியிருப்பு மற்றும் சாலைகளில் காணப்படும் உலோகம் கலந்த நச்சு துகள்களில் புளோரைடு, காட்மியம் மற்றும் யுரேனியம் ஆகியவை இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இதுபோன்ற நச்சுக்களால் இரத்த சோகை, சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை உண்டாக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. நான் சிமெண்ட்டு தூள் மாரி கொடுத்துப்பா. நைட்டில் குழந்தைங்கெல்லாம் படுக்க முடியல, மேலெல்லாம் தூசாக இருக்குது. சாப்பாடு செய்து வச்சா கூட அதில் கூட இறங்கிடுது. இப்படி இருக்குது. இது இப்போ தான் நடக்கலை, இது நடக்குது. என்ன நான் இந்த ஊரில் நான் 50 வருஷம் ஆகுது. 50 வருஷமும் இருக்குது. இப்போ தான் அதிகமாக இருக்குது. முன்னாடி இருக்கோம் தூள் கொட்டுது, அது கொட்டுது, செய்கிறது எல்லாம். குழந்தைங்க பல்லுங்கெல்லாம் கருப்பாகிடுது. அப்படியே மாவு பல் மாரி அந்த மாதிரிலாம் இருக்குது ராஜா. அதை என்ன அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க எதனா ஒன்று. ஏற்கனவே இதே கோத்தாரி உரத் தொழிற்சாலையில் இருந்து வெளியான அமோனியா கசிவு ஏற்படுத்திய பாதிப்பில் இருந்து இன்னமும் மீண்டு வராத அப்பகுதி மக்கள் தற்போது காற்றில் பரவும் நச்சு துகள்களால் நாள்தோறும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த கம்பெனி போக கேஸ் இதனால கையா காலையில் அரிப்பாகுது, கண்டு இதாகிடுது. உடம்பெல்லாம் என்ன சொல்கிறது, அப்புறம் பார்த்தாங்கன்னா ரொம்ப அட்டையாகிடுது. அது என்ன காரணம், என்ன நேற்று நைட்டு விட்டேன்னா மூச்சு கூட விட முடியல. அந்தளவுக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே போக விட்டுறாங்க. காலைல அந்த சிமெண்ட்டு தூள் மாதிரி வர வெள்ளையாக நிறைய அது உட்கார முடியல, படுக்க முடியல, சாப்பாடு கூட வேறு சாப்பாடு இது பண்ண முடியல. இது ரொம்ப அதிகாரிங்க வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. யார் மேலே என்ன நடவடிக்கை இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. வடசென்னை வளர்ச்சி திட்டம் எனும் பெயரில் வருடம் தவறாமல் 1000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக அரசு ஒருபுறம் கூறி வரும் நிலையில் மற்றொருபுறம் தொழிற்சாலைகளால் மக்கள் படும் பாதிப்பு எல்லையில்லாமல் நீண்டு கொண்டே செல்கிறது. வாழ்வாதாரத்திற்கே வழியில்லாமல் தவிக்கும் வடசென்னை மக்களுக்கு வளர்ச்சி திட்டம் என்பது பெயரளவிலேயே இருப்பதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரத்தினத்துடன் சென்னை செய்தியாளர் நாகராஜன்.